நீங்கள் தயவு செய்து போகும்போது ஒரு திருக்குறள் புத்தகம் எல்லோரும் வாங்கிட்டு போங்க. உங்கள் வீட்டில் இருக்குதா என்னான்னு தெரியல, இல்லை வாங்க, நான் சொல்கிறது சரியாக தப்பான்னு கூட போய் பாருங்கள். செய்நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அறச்செயலை மறந்தாலும் ஒருவர் வாழ்ந்துவிட முடியும். ஆனால் ஒருவன் செய்த உதவியை மறந்துவிட்டால் அவன் வாழுறதுல அர்த்தமே இல்லை. அதை தான் கவியரசு கண்ணதாசன் சொன்னார். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதையே கிளாஸிஃபை பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? இதில் மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம்.